ஹலோ கைஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைட் வந்து எனக்கு ஒரு கேக் ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அதை முடிக்கிறதுக்கே எனக்கு நியர்லி மார்னிங் 4:00 பக்கமாக ஆயிடுச்சு. ஸோ கிச்சன்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன். ஸோ அதோட க்ளீனிங் ஒர்க்கு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து நான் எந்திரிக்கிறதுக்கே 8:40 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க்க ஆரம்பித்தேன். ஒரு வெட்டிங்க்கு தான் கேக் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் கேட்டிருந்தாங்க. அந்த ஆர்டர் கொடுத்தது யாருன்னு நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த கேக்கை வந்து நான் 3:00 முடிச்சிருப்பேன். பட் அது ஒரு சொதப்பல் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, நான் 1 kgல பேக் பண்ணுறதுக்காக OTGல பேட்டர்லாம் ஊற்றி வச்சுட்டு வெளியில் எல்லாமே வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அது கொஞ்சம் உள்ள மட்டும் வேகாத மாதிரி மாவு மாதிரியே இருந்துச்சு. சரி, நம்ம வீட்லலாம் சாப்பாடு வேகலைன்னா என்ன பண்ணுவோம்? திரும்பவும் அடுப்பில் எடுத்து வைப்போம். அதே மாதிரி இது திரும்பவும் OTGல எடுத்து வச்சேன். பட் உள்ளே இருக்கிறது வேகவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. சரி, இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா 5:00 வந்து கேக் கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். பேட்டர் ரெடி பண்ணி ஒரு 3/4 kg அளவுக்கு கேக் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் க்ரீமு இதெல்லாம் போடும்போது 1 kg பக்கமாகவே வந்துருச்சு. ஓரளவுக்கு எல்லாமே பெட்டராக பண்ணிட்டேன். எனக்கு டிசைன்ஸ் அந்தளவுக்கு வரல, இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி பக்காவாக பெட்டராக கொண்டு வந்துட்டேன். இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு 11:30க்கு மேலே தான் தெரியும் நைட்டு. ஆக்சுவலாக கேக் பண்ண போகிறதே வந்து எனக்கு 11:00 மேலே தான் தெரியும். சரி, ஓகே என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒயிட் ஃபாரஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு பார்த்தா செரீஸ்லாம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி என்கிட்ட செரீஸ்லாம் இல்லை, நான் என்ன பண்ணட்டும், உங்களுக்கு ஒயிட் ஃபாரஸ்டே தான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து ஆமாம் எனக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செரீஸ்லாம் இல்லை, அது இல்லாமல் மேனேஜ் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்டால், சரி ஓகே ஃப்ரூட் ஜாம் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிட்டேன். பட் இந்த கேக் வந்து என்னை டபுள் வேலை வச்சிருச்சு. நான் ஏன்னு தெரில, ஏதோ ஒரு அக்கா சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி கேக்கில் வந்து இந்த மாதிரி க்ரம்ஸாக வந்துட்டே இருக்குங்கக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட டவுட் கேட்டதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்படி வராதுன்னு சொன்னாங்க. அந்த இன்க்ரீடியண்ட்டை ஃபர்ஸ்ட் நான் இந்த கேக்குக்கு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். மேபி இதுக்கு முன்னாடி ஏதாவது டெமோ கேக் பண்ணி பார்த்துட்டு பண்ணியிருக்கலாம். பட் என்னோட மிஸ்டேக், நான் அதில் ஆட் பண்ணதுனால தான் அப்படி ஆயிடுச்சானும் தெரியல. எனக்கு இப்போ வரைக்கும் இதுதான் ரீசன் தெரில. பட் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாத செஞ்ச கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்து இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் ரீசன் சொல்கிறேன். பட் அதுதான் ரீசனானு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நானும் இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும்னு சொல்லி ஐசிங் ஐசிங் பண்ணவும் முடியல. எனக்கு தூக்கம் பயங்கரமாக சொக்குது. சரி, ஒரு வழியாக கேக்கை மட்டும் முடிச்சு வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போய் தூங்கிடலாம். எந்த ஒர்க்காக இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சு வச்சுட்டு போய் தூங்கிட்டேன் காலையில் எந்திரிக்கிறதுக்கு. இதுலேயும் பரவாயில்ல, அபினித் வந்து நேற்று நைட்டே அம்மாயி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டான். அதனால் அவன் எந்திரிப்பான், அவனுக்கு பசிக்கும் அப்படிங்கிற பிரச்சனை இல்லாமல் நான் பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக தூங்கி எந்திரிச்சு என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கே அப்பப்பான்னு ஆயிடுச்சு. க்ளீன் பண்ணுறது இந்த பாக்ஸையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடலாம், ஏன்னா அதில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, டஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அந்த கேக்கை ஆர்டர் பண்ணது வேறு யாரும் இல்லை, என் ஹஸ்பண்ட் அருண் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. எதுக்காக அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னைக்கு வெட்டிங். ஸோ அதனால அவருக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாரு. கஸ்டமரை கூட சமாளிச்சிடலாம். இவங்கெல்லாம் இது வேணும்னா இதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்படி தான்ப்பா செய்கிறது. செரியெல்லாம் இல்லை, நான் ஒயிட் ஃபாரஸ்ட் செய்ய முடியாது அப்படின்னா செரிக்கு பதிலாக நீ இதை வை அதை வைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, ஒரு வழியாக உங்களுக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் தானே வேணும், நான் செஞ்சு கொடுக்குறேன், போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டேன். அவர் தூங்குறதுக்கு 12:00 ஆயிடுச்சு. 12:30 பக்கமாக ஆயிடுச்சு. அவர் தூங்கிட்டு 3:30க்கு அலாரம் வச்சு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போனார். சரி ஓகே, ஓரளவுக்கு நல்லா பெட்டராக வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே தான் அவருக்கு மனசு வந்துச்சு. மறுபடியும் போய் தூங்கிட்டாரு. அவரால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப்பையும் செஞ்சுட்டு அவர் வந்து தூங்கிட்டாரு. பிகாஸ் அவர் வந்து 4:30 அப்படி வந்து மண்டபத்துக்கு போகணும். ஸோ அதனால் கேக் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக, சரி நான் தூங்குறேன், நீ தூங்கும்போது என்னை எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கிட்டாரு. ஆக்சுவலாக லாஸ்ட் நைட் வந்து அருண் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனேயும் அவருக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு நாங்கள் வந்து ஈரோடு போயிட்டோம். போயிட்டு திரும்ப வரும்போது 11:30 பக்கமாக ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் செஞ்சிடலாம். பட் இந்த பாத்திரம் விளக்குறது கொஞ்சம் பெரிய டாஸ்க்காகவே தான் இருக்குது. பட் என்னடா பண்ணுறது, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாத்திரம் இருந்துச்சு, அதையெல்லாம் எடுத்து விளக்கி வச்சாச்சு.
சாப்பாடு செய்றது கூட அவ்வளோ பெரிய வேலையா இருக்காது. பட் கிச்சன் வந்து கூட்டாம, விளக்காம இருந்துச்சுன்னா, கிச்சன் வந்து அப்படியே நீட்டாவே இருக்கவே இருக்காது. ஸோ, அதனால மெயின் ரீசன் கிச்சன் நீட்டா இல்லாததுக்கு என்னன்னா, பாத்திரம் இருக்கிறது, கூட்டாம இருக்கிறது தான். ஸோ, அத மட்டும் முடிச்சுட்டோம்னாவே நம்ம கிச்சன் பயங்கர நீட் ஆயிடும். ஒரு வழியா பாத்திரம் விளக்குறது, கூட்டுறது இந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கறக்கே வீடு நீட்டா இருந்தது. சரி ஓகே நம்மளும் குளிச்சுட்டு வந்துடலாம்னு குளிச்சுட்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்பாடா! அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்துச்சு. ஒரு வழியா வீட்ட கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதே மாரி ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.